சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 8th தமிழுக்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான்ப்பா இது. சின்ன கரெக்டாக 2 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலுக்கு தெரியுமா, அதில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் அண்ட் லீக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுறேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகேப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 100 மார்க் எக்ஸாம் அப்படியே பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க் ஆன்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் ஃபஸ்ட்டாக நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஸோ பாருங்கள், கீழே மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸு, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஸு, பள்ளிக்கு சென்று டேஸ் கல்வி டேஸ் சிறப்பு. ஸோ அப்படியே பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் படித்த டைம் பத்தது. அப்படியே 4, 5, 6 பாருங்கள். நம்பர் 7, 8, 9, 10 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், கொடியேற்றத்தை நிரப்புக்க பாருங்கள். 11 to 15. அப்புறம் பொறுத்துக்க பாருங்கள். 16 to 20. அதை வண்டி அப்படியே 2 கூட்டுக்கா பாருங்கள். ஸோ கொடியேற்றத்தை நிரப்புக்க அப்புறம் பொறுத்துக்க பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க் பாருங்கள். மொத்தம் நீங்கள் 8 2 மார்க் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 6 பாருங்கள். மொத்தம் 6 எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 12 நீங்கள் 6 எழுதணும்ப்பா. 8 எழுதணும். நீங்கள் 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். சிம்பிளாக இருக்கும், எல்லாமே ஈஸியாக இருக்கும். செயலிலும் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது, இதெல்லாம் இலக்கணம் 2 மார்க்ஸ் மாதிரி. நம்மை நோய் அணுகாமல் காப்பவை யாவை. ஸோ உணவு தான். எல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சது தான் இருக்கும். உங்களுக்கு ஓனாத மாதிரி இருக்கும். 30, 23 ஈஸி. 26 வரையும் பார்த்துட்டிங்களா? அப்போ 27, 28, 29, 30, 31, 32, 33 பாருங்கள். பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. மண்பாண்டகம் கடும் சுடும் மண் சிற்பம் ஒப்பிடுக. எல்லாம் ஈஸியாக தான் இருக்குப்பா. இதெல்லாம் அடுத்து பாருங்கள், இலக்கணம் 2 மார்க்ஸ் நினைக்கிறேன். வியங்கோல் வினைமுற்று விகுதிகளை யாவை. அப்போ 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை. அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சந்திப்பிழை என்றால் என்ன. வினை எச்சத்தின் வகைகள் யாவை. அடுத்து உங்களுக்கான 4 மார்க்ஸ் 39 to 44 பாருங்கள். 3, 6 மொத்தம் 6ல் நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்பிராமல் எழுதுக. 2 அடிப்பிராமல் எழுதுக மனப்பாட பகல் அண்ட் 1 திருக்குறள். எல்லாமே சிம்பிளாக இருக்கும். புக் பேக் படிச்ச இருக்குமா? நீங்கள் 8th தான் படிக்கிறீங்க. ஸோ 6th 7th ஒரு பேட்டர்னு, 8th தனி பேட்டர்னு, அப்போ 9th 10th ஒரு பேட்டர்ன். நீங்கள் மட்டும் சென்டரில் இருக்கீங்க. ஸோ அடிப்பிராமல் எழுதுக 4 மார்க்லாம் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இலக்கணம் 2 மார்க்ஸ். தொடரில் உள்ள இடங்களில் நிறுத்தல் குறியீட்டு எழுதுக. உணர்ச்சி தொடரை மாற்றுக. கலைச்சொல் தருக. சரியான இணைச்சொல்லை ஈடுகட்டி எழுதுக. உண்மை தொடரை பயன்படுத்தி தொடர அமைக்க. ஸோ இந்த 5 2 மார்க்ஸ். ஓகேவா? கிராமர் 2 மார்க்ஸ். அடுத்து கடைசியாக உங்களுக்கான நெடுவினாப்பா 8 மார்க்ஸ். ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? 51, 52, 53. ஓகேவா? 51, 52, 53. இந்த 3ல் இதை 1 எழுதுனா போதும். காப்பிய கல்வி குறித்து திருவிக்காக வரும் சொற்களை தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக. ஆவே ஈஸி உங்களுக்கு. அப்புறம் கட்டுரை எழுதுக. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இது ஈஸி தான். இப்போ நோய் வர காரணங்கள் அது கொஞ்சம் ஈஸி தான். 53ல் ஆ கூட எழுதிக்கலாம். நீங்கள் பி எழுத வேணும், ஆ எழுதிக்கோங்க. ஸோ தட்சிப்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம்பா விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்கும் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக எல்லா ஸ்டடி மினிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். லீக் கொஸ்டின்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.